ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை. வாங்க, அதுக்கு தேவையான மாவை எடுத்துக்கலாம். மாவு இந்த சுண்டாவில் 2 சுண்டு மாவு எடுத்துருக்கிறேன். மாவு பிசைறதுக்கு நீங்கள் வெந்நீர் வச்சுக்கலாம். அதனால் 2 சுண்டு மாவு எடுத்துருக்கேன். இதில் 4 சுண்டு தண்ணி வச்சுருக்கேங்க. நெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. வெந்நீரை ஊற்றினீங்களா? இடியாப்பு மாவு பழத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு பாருங்கள், இப்போ நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தேவையான அளவு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் பால்ஸ் எல்லாம் உருட்டி வச்சாச்சு. உருட்டி வச்சாச்சு. வெல்லம் ஒரு 400 கிராம் வெல்லம், அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு கரைச்சிருக்கிறோம். ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துருக்கேன், நுணுக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால்ஸ் உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இந்த ஒரு செட்டு போட்டிருக்க பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிதந்து வரும். மிதந்து வந்து தான் நம்ம அடுத்தது மறுபடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை சதையில் ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் ஊற்றிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ தேங்காய் பூவை கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கலாம்.
ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.